தம்பி ஐடி கார்டுங்க தம்பி. வசந்த் 2-3 நாளைக்கு முன்னாடி பேசுனீங்களே என்கிட்ட. என்ன சொன்ன உங்ககிட்ட? உங்ககிட்ட ஒரு இடத்துல நின்று வாங்கக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? என்ன கேட்கவே இல்லையா? இப்போ ஒரு அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லையாம எதுக்கு நின்று வாங்கிட்டு தான் போவோன்னு ஏதோ பேசுனீங்க. என்ன லெட்டர் எழுதி சொன்னாங்க? என்ன டைம் கொடுக்குறீங்க? என்னமா சொன்னாங்க அந்த அம்மா? அந்த அம்மா வந்து எழுதி கொடுக்க முடியாது, என்னால இப்ப கட்ட முடியாது. யாரப்பா? எந்த ஸ்டாஃப்? குடிரா ஐடி கார்டு கொடு. ஐடி கார்டுலாம் எடுக்கக்கூடாது. ஐடி கார்டு இல்லாமல் எடுக்கக்கூடாது. நீ தம்பி நீ எடுக்கக்கூடாது, நீ தள்ளி நின்றுக்கோ சரியா? உங்ககிட்ட முந்தா நேற்று வார்னிங் பண்ணனா இல்லையா? ஹலோ யாருங்க? இருங்கம்மா, ஒரு சின்ன விஷயம் பேசிட்டு இருக்கேன், கூப்பிடுங்க. என்னங்கம்மா? இல்லை மழை வந்துச்சுங்கம்மா, வருவாங்க. இருங்கம்மா, அவர் இருங்கம்மா, நான் வேலையாக இருக்குன்னு சொல்கிறேங்க, நான் கூப்பிடுறேங்க. 4 மணி நேரம் ஒரு இடத்துல இருந்து வாங்க சொல்லி உங்கள் கம்பெனியில் சொன்னாங்கன்னு சொன்னையா இல்லையா? போன வாரம் சொல்லியாச்சுங்க. எங்கிட்ட சொன்ன நீ, எங்கிட்ட பேசுன நீ என்ன சொன்ன? 4 மணி நேரம் இருந்து வாங்கலாம் அப்படின்னு எங்கள் நிறுவனத்தில் சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னையா இல்லையா? என்கிட்ட நான் வந்து என் கம்பெனியில் உங்ககிட்ட போன வாரம் என்ன வார்னிங் பண்ண? என்னங்க சொன்னீங்க? சொல்லுங்க. என்ன வார்ன் பண்ண? என்ன சொன்னீங்க சொல்லுங்க. ஒரு இடத்துல நின்று நிர்பந்தப்படுத்தி மக்களை வந்து மிரட்டி வாங்கக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? என்ன மிரட்டவே இல்லையா? காலையில யாருக்கு? உங்களுக்கு தானே உடம்பு சரியில்லை. என்ன சொன்னாப்பிள்ளைங்கம்மா? அவருக்கு காலையிலேருந்து கட்ட சொல்லி ஏதோ கண்டிஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை மாரி இல்லைன்னா லெட்டர் கொடுங்க, அப்புறம் கட்சிக்காரன் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும், 3 மாசத்துக்குள்ள கட்டி முடிக்கிறேன்னு சொல்லி அவர் அவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கிறாருங்க. கட்சிக்காரங்க வந்து உனக்கு கையெழுத்து போட சொல்லி நீ சொன்னியாப்பா? இங்க வேறு சொல்லிட்டே இருக்கிற. உங்ககிட்ட என்ன சொன்ன? அடுத்த ஒரு கஸ்டமர் கிட்ட போய் நிர்பந்தம் பண்ணி ரிமாண்ட் பண்ணி விட்டுருவேன்னு சொன்னா இல்லையா? என்ன சொன்னவே இல்ல. என்ன சார்? என்ன லெட்டர் எழுதி கொடுக்கணும்? அது அவங்க அதாவது உங்க நிறுவனத்துக்கு தம்பி 20 நிமிஷம் லீகலா லெட்டர் அனுப்பி விட சொல்லி நான் சொல்லியாச்சு. அப்புறம் என்ன சரி, அப்ப எதுக்குப்பா காலையில நீங்க உட்காந்துக்கிற? எத்தனை மணில இருந்து உட்காந்துக்கிற? எத்தனை மணில இருந்து உட்காந்துக்கிறப்பல? காலையில 10:15 வீட்டுக்கு வந்தாங்க. சரிங்க. 5 டைம் போன் கூப்பிட்டாரு. சரிங்க. நான் கட்ட முடியாது, என்னால முடியாது, உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இருக்காங்க ஃபர்ஸ்ட். சரிங்க. 5 டைம் கூப்பிட்டாருங்க. 10:15 எங்க வீட்டு வந்தாரு, 12 மணி வரைக்கும் இருந்தாருங்க. நான் வெளிய ஹாஸ்பிடல் போயிட்டேங்க. படிச்சிருக்கியா படிக்கலையா நீ? பைத்தியக்காரனா நீ? அப்புறம் என்ன படிச்சவன் நடந்துக்கிற? எவனாவது எந்த கந்து வட்டிக்காரன் கூட 2 மணி நேரம் நிக்க மாட்டான். தம்பி ஐடி கார்டுங்க தம்பி. வசந்த் 2-3 நாளைக்கு முன்னாடி பேசுனீங்களே என்கிட்ட. என்ன சொன்ன உங்ககிட்ட? உங்ககிட்ட ஒரு இடத்துல நின்று வாங்கக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? என்ன கேட்கவே இல்லையா? இப்போ ஒரு அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லையாம எதுக்கு நின்று வாங்கிட்டு தான் போவோன்னு ஏதோ பேசுனீங்க. என்ன லெட்டர் எழுதி சொன்னாங்க? என்ன டைம் கொடுக்குறீங்க? என்னமா சொன்னாங்க அந்த அம்மா? அந்த அம்மா வந்து எழுதி கொடுக்க முடியாது, என்னால இப்ப கட்ட முடியாது. யாரப்பா? எந்த ஸ்டாஃப்? குடிரா ஐடி கார்டு கொடு. ஐடி கார்டுலாம் எடுக்கக்கூடாது. ஐடி கார்டு இல்லாமல் எடுக்கக்கூடாது. நீ தம்பி நீ எடுக்கக்கூடாது, நீ தள்ளி நின்றுக்கோ சரியா? உங்ககிட்ட முந்தா நேற்று வார்னிங் பண்ணனா இல்லையா? ஹலோ யாருங்க? இருங்கம்மா, ஒரு சின்ன விஷயம் பேசிட்டு இருக்கேன், கூப்பிடுங்க. என்னங்கம்மா? இல்லை மழை வந்துச்சுங்கம்மா, வருவாங்க. இருங்கம்மா, நான் வேலையா இருக்குன்னு சொல்றேங்க, நான் கூப்பிடுறேங்க. 4 மணி நேரம் ஒரு இடத்துல இருந்து வாங்க சொல்லி உங்க கம்பெனியில சொன்னாங்கன்னு சொன்னையா இல்லையா? போன வாரம் சொல்லியாச்சுங்க. எங்கிட்ட சொன்ன நீ, எங்கிட்ட பேசுன நீ என்ன சொன்ன? 4 மணி நேரம் இருந்து வாங்கலாம் அப்படின்னு எங்க நிறுவனத்தில் சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னையா இல்லையா? என்கிட்ட
நான் வந்து என் கம்பெனில உங்ககிட்ட போன வாரம் என்ன வார்னிங் பண்ண? என்னங்க சொன்னீங்க சொல்லுங்க. என்ன வார்ன் பண்ண? என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்க. ஒரு இடத்துல நின்று நிர்பந்தப்படுத்தி மக்களை வந்து மிரட்டி வாங்க கூடாதுன்னு சொன்னா இல்லையா? என்ன மிரட்டவே இல்லையா? காலையில யாருக்கு? உங்களுக்கு தானே உடம்பு சரியில்லை. என்ன சொன்னாப்பிள்ளைங்கம்மா? அவருக்கு காலையிலேருந்து கட்ட சொல்ல ஏதோ கண்டிஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை மாரி இல்லைன்னா லெட்டர் கொடுங்க, அப்புறம் கட்சிக்காரன் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும், 3 மாசத்துக்குள்ள கட்டி முடிக்கிறேன்னு சொல்லி அவர் அவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கிறாருங்க. கட்சிக்காரங்க வந்து உனக்கு கையெழுத்து போட சொல்லி நீ சொன்னியாப்பா? நான் எனக்கு என்ன இங்க வேறு சொல்லிட்டே இருக்கிற. உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அடுத்த ஒரு கஸ்டமர் கிட்ட போய் நிர்பந்தம் பண்ணி ரிமாண்ட் பண்ணி விட்டுருன்னு சொன்னா இல்லையா? நான் எதுவுமே சொல்ல. என்ன சொன்னவே இல்ல. எவ்வளவு நேரம் நின்னுட்டு என்ன சார்? என்ன லெட்டர் எழுதி கொடுக்கணும்? அது அவங்க அதாவது உங்க நிறுவனத்துக்கு தம்பி 20 நிமிஷம் எங்க ஆபீஸ்ல பணம் லீகலா லெட்டர் அனுப்பி விட சொல்லி நான் சொல்லியாச்சு. லீகல் லெட்டர் வேறங்க. அப்புறம் இப்போ எங்க ஆபீஸ்ல வந்து பேமெண்ட் வரணும். என்ன பேமெண்ட் இல்லைனா லெட்டர் கொடுங்க. லெட்டர் கொடுத்தா நான் ஆபீஸ்ல வச்சிட்டு நான் உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன். சரி சரிங்க, அது மட்டும் பாருங்க. அப்ப எதுக்குப்பா காலையில இருந்து இங்க உட்காந்துக்கிற? காலையில நான் வேற விஷயமா உட்காந்துக்கிறேன் சார். எத்தனை மணில இருந்து உட்காந்துக்கிற? நான் காலையில இருந்து உட்கார்ந்து இருக்கேன். எத்தனை மணில இருந்து உட்காந்துக்கிறாப்ல? காலையில 10:15 எங்க வீட்டுக்கு வந்தாங்க. சரிங்க. அதுக்கு முன்னாடி 5 டைம் போன் கூப்பிட்டாரு. சரிங்க. நான் கட்ட முடியாது, என்னால முடியாது, உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இருக்காங்க ஃபர்ஸ்ட். சரிங்க. 5 டைம் கூப்பிட்டாருங்க. 10:15 எங்க வீட்டுக்கு வந்தாரு, 12 மணி வரைக்கும் இருந்தாருங்க. நான் வெளிய ஹாஸ்பிடல் போயிட்டேங்க. எங்க படிச்சிருக்கியா படிக்கலையா நீ? பைத்தியக்காரனா நீ? நான் பைத்தியம். அப்புறம் நான் என்ன சார் என்ன படிச்சவன நடந்துக்கிற? நீங்க எவனாவது எந்த கந்து வட்டிக்காரன் கூட 2 மணி நேரம் நிக்க மாட்டான். நீங்க வந்து ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க. தம்பி